கைஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போறோம். வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்ல ஒரு குட்டி பையனை காமிக்கிறாங்க. அவன் அங்க பிளேட்லாம் எடுத்துட்டு அங்க யார்ட்டையாச்சும் சாப்பாடு வாங்கலாமான்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. பனி வேற ரொம்ப கொட்டிட்டு இருக்கு. எல்லார் வீட்டு கதவையுமே தட்டிட்டு இருக்கான். ப்ளீஸ் கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க, இல்லை என்ன பாட்டி இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே 2 பேர் வராங்க. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள போய் டச் பண்ணதுமே இவன் மேலே வந்து இவ்வளோ ஸ்மெல் அடிக்குது போங்கிட்ட அப்படின்றத சொல்லிட்டு பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுறாங்க. அந்த பவுலுமே கீழே விழுந்து உடஞ்சி போயிடுது. ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த பையன் அழுதுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஒரு குட்டி பாப்பா அவளோட அந்த பிக்கி பேங்க அங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. இதை வச்சு நீ உன்னோட பாட்டிக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ண அப்படின்ட்டு சொன்னதுமே அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு உன்னோட நேம் என்னன்னு சொல்லி கேட்குறான். என்னோட நேம் வேணும் அப்படின்றத சொன்னதுமே சரி இந்த பென்டன் நீ வச்சுக்கோ அப்படின்றத செட் அவன் கொடுத்துட்ருக்கான். பொண்ணுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு ஓகேன்னு செட் அவங்க அம்மா கூப்பிட்டதுமே போனதுமே அப்போ அந்த குட்டிக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவன் கிளம்பிடுறான். அவங்க அம்மா நீ வந்து அவனுக்கு எதுக்காக அதை கொடுத்தேன்னு சொன்னதும் ரொம்ப பாவம் அதனால தான் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு போயிட்டு இருக்கும்போதே அவங்க 2 பேத்துக்குமே அப்படியே ஆக்சிடென்ட் ஆகிடுது. ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் 2 பேருமே இருக்காங்க. பிறகு அந்த பையன் வீட்டுக்கு போகும்போது அங்கே நிறைய கார்ட்ஸாக இருக்காங்க. அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அவங்க பாட்டிகிட்ட போய் நான் உங்களுக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன் பாட்டி, என்கிட்ட நிறைய காசு இருக்குன்னு சொன்னதும் இதுக்கப்புறம் நீங்கள் என் கூட இருக்க வேணாம், உன்னோட அம்மா உன்னை கூட்டிகிட்டு போக வந்துட்டாங்கன்னு சொன்னதும் எனக்கு ஒன்று அவங்க அம்மா கிடையாது, எனக்கு அவங்க வேணாம், நான் அவங்க கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் அழுகிறான். இல்லைப்பா நீ நல்ல லைஃப்பை வாழணும்னு சொல்லிட்டு அவங்க இறந்து போயிடுறாங்க. அவன் பாட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது அங்கே அவனோட அம்மாவுமே வந்துடுறாங்க. லூ ஃபேமிலியோட வாரிசு நீ தான், நீ தேவையில்லாமல் இப்படிலாம் அழுதுட்டு இருக்கக்கூடாது, நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு அவனையுமே அங்கே பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. ஃபைனலாக நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக அங்கே வந்துட்டு ஏறுங்கிறான். இவனோட நேம் லூ, இவன் தான் அந்த குட்டி பையனே. அங்கே நம்ம ஹீரோயின் வேன் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்காக சாப்பாடு அங்கே கொண்டு போயிட்டுருக்கா. அந்த ஆக்சிடென்ட்னால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு போல். அப்போ அங்கே நடக்கவே முடியாமல் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்து லூ வந்துட்டுருக்காரு. தள்ளிப்போன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டதுமே ஹீரோயின் அங்கே கீழே விழுந்துடுறா. அங்கே நம்ம ஹீரோ வந்து எதுக்காக அப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்துட்டு நீங்கள் எந்திரிங்க அப்படின்றத சொல்கிறான். அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் வந்து தேட சொன்னவங்க வந்துட்டு கிடச்சிட்டாங்க போல் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் அப்படின்றத சொன்னதுமே வேகமாக அவங்க கிளம்பி போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே அதுக்கப்புறம் அங்கே கிளம்பி அவங்க பாய் ஃப்ரெண்ட்கிட்ட கால் பண்ணி நான் உனக்காக சாப்பாடு கொண்டு வந்துட்டேன், நீ வந்துட்டு கவலைப்படாத, நான் கூடி சீக்கிரம் வந்துடுவேன்னு சொன்னதும் அதெல்லாம் வேணாம், நான் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறவங்க கூட சேர்ந்து இன்றைக்கி வெளியே போய் சாப்பிட போகிறேன் அப்படின்றத சொன்னதுமே அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிருது. எனக்கு அந்த ஹோட்டலோட மேனேஜரை காமிக்கிறாங்க. எதுக்காக நீ இப்படி லேட்டாக வந்த, நீ வந்து ஊரை சுற்றிட்டு வந்துட்டு இருப்பியா, ஒழுங்காக வந்து ஒர்க்கை பார்க்க மாட்டேயா, மிஸ்டர் ப்ளூ வரப்போறாரு அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோங்க உள்ளே என்ட்ராகிறான். அவனை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அவள் வேகமாக போயிட்டு அங்கே வந்து ஒர்க் பண்ணுறதுக்குமே அங்கே போய் ஸ்டார்ட் பண்ணிடுறா. அப்போ பார்த்தா அவங்க பாய் ஃப்ரெண்டு அங்கே ஜியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுறான். அங்கே ஹோட்டல் ரூமை பற்றி பேசினதுமே ஹீரோயின் அவன் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறான். பேபி இந்த ஹோட்டல் வந்துட்டு வேணாம், ரொம்ப பழைய டெக்கரேஷனாக இருக்குதுன்னு சொன்னதும் அதெல்லாம் எனக்கு வந்துட்டு இந்த ஹோட்டல் தான் ரொம்ப பிடிக்கும், இங்கே இருக்க சாப்பாடு ட்ரிங்க்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும், இது என்னோட ஃபேவரட் அப்படின்றத சொல்லிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகும்போதே நீ இப்போ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்துனதுமே நீ வந்துட்டு அமைதியாக பேசு, அவங்க வந்து என்னோட கிளைண்ட்டு தான் சொன்னதும் என்னை பார்த்தா உனக்கு என்ன இடியட் மாதிரி தோணிட்டு இருக்கா, நீ என்ன மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுமே அங்கே வந்துடுறா. என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் இவ என்கிட்ட லஞ்சம் கேட்டுட்டு என் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கா, ரொம்ப மோசமானவளாக இருப்பா போல், என்னை செடியூஸ் பண்ண பார்க்குறான்னு சொன்னதும் ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு என்ன வந்து சொல்லிட்டு இருக்கா, நான் உன்னோட வந்து கேர்ள் ஃப்ரெண்ட், ஆனால் நீ இப்படிலாம் பேசுகிறேன்னு சொன்னதுமே அங்கே கார்ட்ஸை வச்சு வேற பிடிக்க வச்சுட்டு அவளை ரொம்ப அங்கே இன்சல்ட் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. அவளை போட்டு வேற அடிக்கிறான். ஒன்ன மாதிரி ஒரு பர்சனை போய் யாராச்சும் வந்து லவ் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு அப்போ அவங்க மேனேஜர் என்னாச்சுன்னு சொன்னதும் லேடி ரொம்ப மோசமானவளா இருக்கா, வந்து செடியூஸ் பண்ண என்னோட பாய் ஃப்ரெண்டை ட்ரை பண்ணிட்டு இருக்கா, நான் உங்களுக்கு எவ்வளோ காசு வேணாலும் கொடுக்குறேன், இப்போ நீடன் பண்ணி அவள் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து காசெல்லாம் கொடுத்து நம்ம ஹீரோயின் அங்கே டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லேடியுமே நீ பண்ண தப்புக்கு நீடன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவளை அங்கே போர்ஸ் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு அசிங்கமான தண்ணிலாம் தூக்கி தலையில் அங்கே வந்து ஊற்றி விட்றாங்க. ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வந்து இதுக்காக இப்படி அந்த பொண்ணை போய் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே அவளை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், மோசமானவ அப்படின்ற சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு வந்ததும் அங்கே நம்ம ஹீரோ கையை பிடிச்சி முறுக்கி விட்டான். தேவையில்லாமல் நீ பண்ணுவியான்னு சொல்லிட்டு உடனே எங்கள் கார்ட்ஸை கூப்பிட்டு இவனை பிடிச்சி இழுத்துட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. அவனை பிடிச்சி அங்கே அடித்து தள்ளி விட்டதுமே அங்கே அந்த மேனேஜர்கிட்ட அவன் வந்து கோவப்படுறான், என்ன மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த லேடி உனக்கு வந்துட்டு என்ன தைரியம் இருக்குது இங்கே வந்துட்டு இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறதுக்கு, இது லூவோட ஹோட்டல், அவங்க வர டைம் தான், கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ இப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தா தெரிய போகுது அப்படின்றத சொன்னதுமே உடனே அவன் என் கையெல்லாம் ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பெரிய ட்ராமாவை பண்ணுறான். உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிடுறான். அந்த லேடி ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டன்ட் மிஸ்டர் ப்ளூன்னு சொல்லும்போது தான் அந்த லேடிக்கு புரியுது இதான் ஹோட்டலோட ஓனரேன்னு. அவங்க வந்துட்டு அங்கே சாரி கேட்குறாங்க,
தெரியாமல் வந்து மிஸ்டேக் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அங்கே விட்டுறாங்க. நம்ம ஹீரோ அவளை அங்கே தூக்கி விட்டுட்டு, நீங்கள் இப்போ நல்லா தானே இருக்கீங்க, இந்தாங்க கர்ச்சீப் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கொடுக்குறான். இப்போ அவங்களுமே சாரி கேட்குறாங்க, ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்றத சொல்லிட்டு. அப்போ அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோ, உங்களை மாதிரி ஒரு லேடி இங்கே ஒர்க் பண்ணால் என்னோட ஹோட்டலுக்கு தான் அசிங்கம், இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வர வேணாம், நான் வந்துட்டு உங்களை இப்போவே வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தேங்க்யூ சொல்லிட்டு அந்த கர்ச்சீப் அங்கே திரும்ப கொடுத்ததுமே, ஒருத்தவங்க யூஸ் பண்ணதை நான் திரும்ப யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து அப்படியே வந்து நடந்து போயிட்டு இருந்தா, காலில் அடிபட்டிருக்கு. அதை அங்கே நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிவிட்டு, உனக்கு வந்துட்டு இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, பட் இதோட நீ வந்துட்டு இங்கே ஒர்க்கை ஒழுங்காக பண்ண முடியாது, ஸோ இதுக்கப்புறம் நீ இங்கே ஒர்க்குக்கு வேணாம், ரிசைன் பண்ணிடு அப்படின்றத சொல்லிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோ அங்கே நம்ம ஹீரோயினோட நேமை சொல்லி அங்கே வந்து விசாரிக்க சொல்லிட்டு இருக்கான். இந்த ஹோட்டலில் யார் வந்துட்டு அப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அப்பாங்க அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் இப்போ ரிசைன் பண்ண சொன்னதே அவங்கள தான் அப்படின்றத சொன்னதுமே வேமா அங்கே வந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்து கிளம்பி போயிட்டுருக்கும் போது ஒரு பர்சன் உங்கள் பாட்டி வந்துட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க ஆளுங்கெல்லாம்னு சொன்னதும் வேமா அவங்க போயிட்டுருக்கா. பாட்டியை போட்டு அங்கே ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. கொடுத்த காசை திரும்ப கொடுக்க மாட்டியா, எவ்வளோ டைம் கேட்குறதுன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதீங்க என்னோட பாட்டி அப்படின்றத சொன்னதுமே பாட்டியை போட்டு அடிச்சுட்டு ஹீரோயினுமே இங்கே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ காசு நீ வந்து கொடுக்கணும், நீ மரியாதையாக காசை இப்போவே கொடுன்னு சொன்னதும் ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத சொன்னாலுமே கேட்காம அங்கே பாட்டியை போட்டு பயங்கரமாக அடி வெளுத்துட்ருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயினையுமே இங்கே ஃபோர்ஸ் பண்ணி அடித்ததுமே அவங்க கையை பிடிச்சி கடிச்சு வச்சுட்டு அவள் வேகமாக போகிறா. அங்கே நீ என்ன தைரியம் தான் இந்த மாதிரி வேலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அடிக்க போகும்போது நீங்கள் ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க, பொண்ணு பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கான்னு சொன்னதுமே ஆமாம் உண்மையிலேயே இவள் அழகாக தான் இருக்கா, நீ பேசாமல் என் கூட வந்து ட்ரிங்க் பண்ணு, நான் வந்துட்டு இது எல்லாத்தையுமே உனக்கு மன்னிச்சிடுறேன்னு சொன்னதும் அப்போ அவங்க பாட்டி நீ அதெல்லாம் பண்ணவே அம்மான்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஹீரோயின் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. அவங்க அம்மா வந்து ஹோமாக்கு போயிட்டாங்க போல், ஸோ வந்துட்டு பாட்டி தான் சின்ன வயசுலேருந்தே வளர்த்துருக்காங்க, அதுக்காக நான் வந்துட்டு போகணும் பாட்டி உங்களை காப்பாற்றுறதுக்குன்ற மாதிரி அவள் முடிவை சொல்லிடுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்து போட்டு பயங்கரமாக எல்லாத்தையுமே அடி விழுக்க ஆரம்பிச்சிடுறான். என்ன தைரியம் தான் நீ அந்த பொண்ணு மேலே கை வைப்பன்னு சொல்லிட்டு அடித்து எல்லாத்தையுமே அங்கேருந்து விரட்டி விட்டதுமே நம்ம ஹீரோ உன்னோட நேம் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேட்குறான். அப்போ ஹீரோயின் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. அவங்க அம்மா இந்த நிலைமையில் இருக்கும் போது அவங்க அப்பா அவங்க ஸ்டெப் மதரோடு வந்துட்டு அங்கே வந்து நிறைய பொருளெல்லாம் வந்து திருடிட்டு போயிருக்காங்க. அப்போ அதை கேட்டுட்டு அந்த பொண்ணுக்கு கோவம் ஆகிட்டு உங்களுக்குலாம் அசிங்கம் வேலை எப்படிலாம் பண்ணுறேன்னு சொன்னதுமே போட்டு அடிச்சவங்க டார்ச்சர் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போவே அவன் முடிவு பண்ணிட்டா எனக்கு அப்பாவே இந்த ஆள் தேவை கிடையாது, இவரோட சர்நேமாவே நான் இனிமேல் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்லிடுறா. ஸோ வந்துட்டு இப்போ அதெல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அவளோட முழு நேமாக சொல்லாமல் வெறும் வேன் மட்டுமே சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் வந்துட்டு வேறு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு அசிஸ்டன்ட்மே பாஸ் நம்ம வந்து தேடிட்டு வந்தவங்க இவங்களான்ற மாதிரி சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே கஷ்டமாயிருது. அதுக்கப்புறம் அங்கே கழுத்தில் பென்டென்ட் இருக்க மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு வேமா அதை எடுத்து பார்க்குறான். பட் அது வேறு ஒரு பொருள். சரி நான் சாரி கேட்டுக்கிறேன் உங்ககிட்டன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து அவன் கிளம்பிடுறான். ஹீரோயின் அவங்க அம்மாவை போய் அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க ஃபேமிலி அங்கே வந்துடுறாங்க. நீ எப்படியாச்சும் அந்த லூ ஃபேமிலியில் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறணும் அப்படின்றத சொன்னதும் நீங்கள் சொல்கிறீங்கனாலே அது வந்து உருப்படாத இடமா தான் இருக்கும், நான் கண்டிப்பாக மேரேஜ் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதும் நீ மேரேஜ் பண்ணிக்கலன்னு வச்சுக்கோமே உன்னோட அம்மா உயிரோடு இருக்க மாட்டாங்க, நீ என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து அவங்க சிஸ்டருமே மிரட்டிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு அவளுக்கு கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. தேவையில்லாம வேலை பண்ணேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு என்ன திடீர்னு என் பொண்ணு அடிப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து போட்டு அடித்ததுமே அவங்க 2 பேருக்கு அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அப்போ நான் சொல்கிறத கேட்டு ஒழுங்காக வந்து மேரேஜ் பண்ணிக்கோ, இல்லை உன்னோட அம்மாவை வந்துட்டு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் வந்துட்டு கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே நம்ம ஹீரோயினுக்குமே வேறு சாய்ஸ் இல்லாமல் போயிடுது. அதுக்கு மேலே லூ ஃபேமிலி வந்துட்டு பெரிய பணக்கார குடும்பம். ஸோ வந்துட்டு நம்ம அம்மாவை காப்பாற்றுறதுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் கிடைக்கணுன்ற வாசி அவள் வந்துட்டு அதை பற்றி யோசிச்சுட்ருக்கா. அதுக்கு முன்னாடி அவளுக்கு இவங்க அதை பேச வராங்கன்னு தெரியும் போல், அதை யோசிச்சு பார்க்குறா. அந்த லூ ஃபேமிலியில் வந்து மேரேஜ் பண்ண கேட்குறாங்க. ஆனால் வந்துட்டு உன்னெல்லாம் நான் மேரேஜ் பண்ணி வைக்க மாட்டேன், நீ கவலைப்படாத, அவளை எப்படியாச்சும் வந்துட்டு நான் வந்து அங்கே அனுப்பி வச்சுடுறேன், அவனை மாதிரி பர்சனுக்கு போய் யார் வந்து மேரேஜ் வந்து பண்ணி கொடுப்பாங்க, அது வந்துட்டு சரியில்லாத பர்சன் அப்படின்றத சொன்னதுமே இப்போ ஹீரோயின் அதெல்லாம் யோசிச்சுட்டு நான் மேரேஜ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஆனால் என்னோட பென்டென்ட் என்னது நீங்கள் பறிச்சிங்க பார்த்தீங்களா அதை கொடுத்துருங்க அப்படின்றத சொன்னதும் அந்த லேடியுமே அதை கொடுத்துட்றாங்க. பிறகு அவங்க மேரேஜுமே முடிஞ்சிருது. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினோட ஃபேஸை பார்த்ததும் அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். அவளுக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ ஹீரோயின் உண்மையை சொல்லிடுறா, என் கூட வந்துட்டு உங்களுக்கு மேரேஜ் நடக்க வேண்டியது கிடையாது, வேற ஒரு பர்சனுக்கு தான், ஆனால் வந்துட்டு நீங்கள் அனுப்பி வச்சுருக்காங்க மாத்தேன்னு சொன்னதும் அவனுக்கு ரொம்ப கோவமாயிட்டு இப்படிப்பட்ட ஃப்ராடு பண்ணுறவங்கள பார்த்தாலே எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். அவங்க அம்மா கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க. என்ன தைரியம் தான் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இப்படி ஏமாற்றிருப்பாங்க, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நீ இருக்க தேவை கிடையாது அப்படின்றத சொல்லும்போது அப்போ அங்கே தாத்தா வந்துடுறாரு. எதுக்காக நீ இப்படி கத்திட்டு இருக்க அப்படின்றத கேட்டதும் அந்த ஃபேமிலி வந்து ஏமாற்றி இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணி நம்மளுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க, ஸோ வந்துட்டு இவ இருக்கக்கூடாது அப்படின்றத சொன்னதும் நீ நல்லா தெரிஞ்சு தான் பேசிகிட்டு இருக்கியா, உயிரில் வந்துட்டு கரெக்டாக இந்த பொண்ணை தான் எழுதியிருக்காங்க, அந்த வீட்டோட பொண்ணு தான், இவ தான் அந்த வீட்டோட உண்மையான பொண்ணு, அது வந்துட்டு முறையில் நம்ம பிறந்த பொண்ணு தான் அப்படின்றத சொன்னதும்
அவங்களுக்கு எதுவும் பேச முடியலை, நீ வந்துட்டு இவ்வளோ அனுப்பி விட்டீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே கிடைக்காம போயிடும், ஷேர்ஸ் எல்லாமே வந்து பிரிஞ்சு போயிடும் அப்படின்றத சொன்னதும் அவங்களுக்குமே வேறு வழி இல்லாமல் போயிடுது. ஓகே. இங்கே இருந்துட்டு போட்டுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இவளுக்கு வந்துட்டு வந்து வீட்டெல்லாம் தொடச்சி அங்கே வந்துட்டு க்ளீன் பண்ணுற வேலையை கொடுங்கன்னு சொன்னதும், அதே மாதிரி ஹீரோயின் பாவம் அங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அங்கே இருக்க லேடிஸ் எல்லாருமே மாஸ்டருமே நேற்று ரூமை விட்டு வந்து விரட்டி விட்டாராமே, என்ன நிலைமை ஆயிட்டுருக்கு, பாவம் இவளோட நிலைமை, இவளை வந்துட்டு நம்ம வந்து இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், ஒரு வேலைக்காரி மாதிரி தான் அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கு மனசில் என்ன நினைக்குதுங்கன்னு தெரியல. பெரிய வந்துட்டு முதல்ல நினைப்பு போல் நம்ம ஹீரோயினை போய் அங்கே வந்து புள்ளி பண்ணிவிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் நீங்கள் தயவு செஞ்சு தேவையில்லாமல் என்கிட்ட இப்படிலாம் பிஹேவ் பண்ணாதீங்கன்னு சொன்னாலுமே கேட்காம அவளை போட்டு அங்கே ரொம்ப புள்ளி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவள் கழுத்தில் வந்துட்டு அந்த பென்டென்ட் இருக்குது. அந்த பென்டென்ட்டை பார்த்துட்டு இது எங்கள் மாஸ்டரோட பென்டென்ட் ஆச்சே, நீ எப்படி வந்துட்டு போட்டிருக்கலான்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு பறித்ததுமே அங்கே கீழே தள்ளி விட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அவகிட்ட அப்படின்ற சொல்லிட்டு அவன் கோவப்பட்டதும், நான் சும்மா வந்துட்டு பேசி அவங்ககிட்ட விளையாட்டு தான் காமிச்சிட்டு இருந்தோன்னு சொல்லிட்டு இவங்க பயந்து போய் அங்கேருந்து போகிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த பென்டென்ட்டை வேகமாக எடுத்து கையில் மறைச்சி வச்சுக்கிறான். அப்போங்க நம்ம ஹீரோ கழுத்தில் அந்த பென்டென்ட் இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இந்த பென்டென்ட் எப்படி அவங்ககிட்ட இருக்குது, ஏன்னா வந்துட்டு அது ஒரு ஏழை வீட்டு பையனாச்சு அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே அங்கே ஷாக் ஆகிட்டு நம்ம ஹீரோ அங்கே ரூமில் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே மெய்ட் வந்துடுறாங்க. மேடம் வந்துட்டு மயக்கமாயிட்டாங்க அப்படின்றத சொன்னதுமே வேகமாக போயிட்டு அவன் அங்கே பார்க்குறான். டாக்டர் நீங்கள் கூப்பிடுங்கன்னு சொன்னதும், டாக்டர் இன்னைக்கு லீவு அப்படின்றத சொன்னதுமே அவன் ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக அங்கே தூக்கிட்டு போயிடுறான். அவன் ரொம்ப நல்லா அங்கே கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். டாக்டர் வந்து அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க, நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு போனதும் அவன் ரொம்ப நல்லா கேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க சிஸ்டர் வெளியே இருந்து அதெல்லாமே பார்த்துட்டு மேரேஜ் ஆகி 1 டே தான் ஆகுது, அதுக்குள்ளே வேறு ஒரு பர்சனை வந்துட்டு கவர் பண்ண பார்க்குறியா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப அவள் கோவப்பட்டுட்டு உடனே நம்ம ஹீரோட்ட அம்மா கால் பண்ணிடுறா. உங்கள் பையனை விட்டுட்டு இவள் வந்து வேறு ஒருத்தையும் கூட சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு கால் வந்ததுமே அவன் போனதுமே அடுத்த செகண்ட் இவள் உள்ளே போயிட்டு அங்கே ஃபேஸில் தண்ணி தூக்கி ஊற்றிட்டு இப்படி கேவலமாக வேலை பண்ணிட்டுருக்கியே, ஒன்றாலும் வந்துட்டு எங்கள் குடும்பம் நாசமாக போனால் என்ன பண்ணுறது, ஃபேமிலிக்கே துரோகம் பண்ணுறீங்க, அவங்க என்னோட குடும்பத்தை ஏதாச்சும் பண்ணிட்டாங்க நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னதுமே அந்த ஃபேமிலியை வந்துட்டு உன்னை கொலை பண்ணட்டும் அதுதான் நான் ஆசைப்பட்றேன்னு சொன்னதுமே கோவப்பட்டு அங்கே பிடிச்சி தள்ளி விட்றா. நம்ம ஹீரோங்க வந்து ராமயமாக பிடிச்சி அங்கே தூக்கி விட்டுட்டு அங்கே வந்துட்டு அவட்ட கோவப்படும் போது அவங்க அம்மாவுமே அங்கே வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து சீட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அவங்க கோவப்பட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாங்க. என்ன தைரியம் தான் என்னோட மருமகளை நீ புள்ளி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. உடனே அவங்க வந்து சாரி கேட்குறா, எனக்கு தெரியாது இதான் உங்கள் பையன் சொல்லிட்டு. அப்போ அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன இவ்வளோ ஹேண்ட்ஸமான பையனான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோட்ட வந்து அங்கே சாரி கேட்டதுமே ஹீரோ மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு விரட்டி விடுறான். அவங்க அம்மா இவளை டிஸ்சார்ஜ் பண்ண அப்படின்றத சொன்னதுமே இன்னும் அவளுக்கு சரியாகலன்னு சொன்னதும், இப்படியே நீ என்ன வருஷக்கணக்கில் இங்கே வச்சுட்டு இருக்க போறியா, மரியாதையை நான் சொல்கிறத கேட்டு நடன்னு சொன்னதும் அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போகிறான். பிறகு நம்ம ஹீரோயின்ட்டையுமே அங்கே கோவப்பட்டு இருக்காங்க. ஒழுங்காக வந்துட்டு இருந்துக்கோ, இல்லைன்னா நல்லா தெரியாது, உன்னோட சிஸ்டர் தேவையில்லாமல் ஏதோ வேலை பண்ணிகிட்ருக்கா, டோட்டலாக வந்துட்டு குடும்பங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணி விட்டுருவேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மாவை பற்றியுமே வந்துட்டு தப்பாக பேசுகிறாங்க. ஹஸ்பண்டுக்காக எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ தெருவில் சுற்றிட்டு இருக்கா, அதே நிலைமை இந்த மாதிரி இருக்குது பாரு, இருந்தாலும் மிஸ்ட்ரஸ் ஐயா அவங்க பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்துட்டு எவ்வளோ ஹாப்பியாக வச்சுட்ருக்கான்னு சொல்லிட்டு பேசினதும் ஹீரோயினுக்கு கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவனுக்கு டென்ஷன் ஆகிட்டு என்னதான் இருந்தாலும் அம்மா இல்லையா பிடிச்சி அங்கே ரூம்குள்ளே தள்ளி விட்டுட்டு போயிடுறான். மரியாதை இங்கே கிடன்னு சொல்லிட்டு அங்கே அந்த பிக்கி பேங்க் இருக்குது அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அப்படின்னா அந்த குட்டி பையன் நீதானான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அவளுக்கு அப்படியே மயக்க வேற வர ஆரம்பிச்சிருது. பிறகு அவளுக்காக அவன் சாப்பாடெலாம் கொண்டு வரும்போது உள்ளே மயக்கமாயி கிடக்கிறத பார்த்துட்டு வேகமாக இவன் பயந்து போயிட்டு அங்கே கதவை ஓப்பன் பண்ணி அங்கே உள்ளே போயிட்டு எழுப்புனதுமே நம்ம ஹீரோயின் நீ தானே அந்த குட்டி பையன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே புரிஞ்சுக்குது இவ தான் நம்ம தேடிட்டு இருந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பயந்து போயிட்டு வேகமாக அவளை அங்கே தூக்கிட்டு போயிட்டு டாக்டரை வந்து செக் பண்ண வச்சு இவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க, நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொன்னதுமே தன்னைத்தானே அவன் அடிச்சிட்டு இருக்கான். இவ்வளோ நாளாக நான் உன்னை தேடிட்டு இருந்தேன், ஆனால் வந்துட்டு நீ தான் என் கூடவே இருந்திருக்க, எனக்கு அது தெரியாமல் போச்சேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அதுக்கப்புறம் அந்த 2 பென்டென்ட்டையுமே எடுத்து அங்கே ஒட்ட வச்சதுமே பழைய விஷயங்கள் எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வந்துடுது. அங்கே வந்துட்டு அவன் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இவ்வளோ நாளாக வந்துட்டு என் கூடவே இருந்திருக்கா, ஏன்னா வந்துட்டு என்னால் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியாமல் போச்சேன்னு சொல்லிட்டு இங்கே ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அவங்க அம்மாவும் வந்துட்டு கொலை பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு இவ போய் இந்த பொம்பளை இருந்தால் தானே பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவையுமே அவள் வந்துட்டு கொலை பண்ணுறதுக்கு அங்கே ட்ரை பண்ணிகிட்ருக்கா. பிறகு அங்கே வந்துட்டு ஆப்ரேஷன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஐயோ நிலமை சீரியஸ் ஆகிட்டுருக்கு, அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி கூப்பிடுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இங்கே வீட்டில் வந்துட்டு நம்ம ஹீரோட்ட அங்கே வந்து கால் வந்துடுது. அங்கே நம்ம ஹீரோ அந்த ஃபோனை அட்டன் பண்ணதுமே ஃபோன் வந்து எடுக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ டைம் ஆக்குனீங்க, அவங்க அம்மா வந்துட்டு சாகிற லெவலுக்கு போயிட்டு இருந்தாங்க, ஒரு தடவையாச்சும் பார்க்கட்டும்னு பார்த்தோம், கடைசியில் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னதும் ஹீரோக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. அப்போ அசிஸ்டன்ட் வந்து மாஸ்டர் ஒரு முக்கியமான விஷயம் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த பொண்ணுக்கும் அவங்க அம்மாவுக்குமே ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அப்படின்றது சொன்னதும்
அது ஆகஸ்ட் 1ஆம் தேதியான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஆமான்னு சொன்னதுமே அங்கே வந்துட்டு கன்ஃபார்மே ஆகிடுது ஹீரோயின் தான் அந்த குட்டி பொண்ணுன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினுமே எந்திரிச்சிடுறா. என்னோட அம்மாவுக்கு ஏதோ ஆகுற மாதிரி நான் கனவு கண்டேன், என்னோட ஃபோன் எங்கே அப்படின்றத சொல்லும்போது ஹீரோ நீ வந்துட்டு உன்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க அதை புரிஞ்சுக்கிறணும் அப்படின்றத சொன்னதும் அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஃபோனை வாங்கி வந்து பேசிட்டு கத்திட்டு வேமா அங்கே ஓடிடுச்சுக்கா. அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி வந்திருந்த அம்மாவை பார்த்துருக்கலாம் இல்லைன்னு சொன்னதுமே ஹீரோயின் அவ்வளோதான் மனசே உடஞ்சி போயிட்டா. அப்பாட்ட அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ வேற கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. இதுக்கெல்லாம் காரணமே நீ தான், நீ என்கிட்ட வந்துட்டு எந்த ப்ராப்ளம் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா என்னோட அம்மாவோட முகத்தையாச்சும் கடைசியாக பார்த்துருப்பேன், கடைசியில் அதுவுமே இல்லாமல் போயிருச்சு, எனக்கு அம்மா வந்து திரும்ப கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே கோவப்பட்டு கத்திட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. பிறகு அங்கே ஃபியூனல் முடியும் போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறா. இந்த நான் உனக்கு டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி கொடுத்துட்டேன்னு சொன்னதுமே எனக்கு டைவர்ஸ்லாம் வேணாம், எனக்கு நீ தான் வேணும்னு சொன்னதும் உன்ன மாதிரி ஆள் கூட நான் இருக்க விரும்பலை, தயவு செஞ்சு நீ என்னை விட்டு நான் வந்து உன் கூட இருக்கிறத நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற சொன்னதும் அவனுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. உன்னை நான் கவலையெல்லாம் பட வைக்க மாட்டேன், நானுமே உனக்கு டைவர்ஸ் கொடுத்துறேன்னு சொல்லிடுறான். பிறகு வீட்டில் வந்து அவன் பாட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து தவிச்சிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கோவப்படுறாங்க, என்ன வேலை பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டு பாட்டிலெல்லாம் தூக்கி உடைக்க ஆரம்பிச்சிடுறான். என்னோட லைஃப்பில் இருந்த ஒரே ஹாப்பி அது மட்டும்தான், அவன் தான் இந்த பிக்கி பேங்க எனக்கு கொடுத்தவ, எனக்கு சின்ன வயசில் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருந்தா, ஆனால் வந்துட்டு பாருங்கள் இப்போ அவையே என்னோட லைஃப்பில் இல்லாமல் போயிட்டா, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானேன்னு சொல்லிட்டு அவன் அழுததுமே அவங்க அம்மா அங்கே ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. நீ ஏன் இப்படி கவலைப்பட்டுருக்க, இந்த குடும்பத்தோட வாரிசு நீ ஹாப்பியாக இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம், உனக்கு வந்துட்டு அந்த பொண்ணு வந்து வேணும்னா நீ வந்துட்டு உன் உயிரை கொடுத்து கூட அவளை திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்றத சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவுமே ஹீரோயினை பற்றி அங்கே விசாரிக்க சொல்லி அவளோட காலை வந்து சரி பண்ணுறதுக்கு ஏற்பாடுமே பண்ண சொல்கிறான். பட் இதை நான் தான் பண்ணுறேன்றது தெரியக்கூடாதுன்னு சொல்லிடுறான். பிறகு ஹீரோயின் அவங்க பாட்டியை கூட்டிகிட்டு போகும்போது அவங்க பாட்டிக்கு வந்துட்டு சொல்லிடுச்சுக்கா, எனக்கு வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணி காலை வந்து சரி பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க பாட்டின்னு சொல்லிட்டு எவ்வளோ செலவாகுமாமான்னு சொன்னதும் இது ஏதோ வந்து ஃப்ரீயாக பண்ண போகிறாங்க பாட்டி எனக்குன்னு சொன்னதுமே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. பிறகு பார்த்தா ஆப்ரேஷன் பண்ண போகிறதே நம்ம ஹீரோ தான் போல், அவள் டாக்டருக்குமே படிச்சிருந்திருக்கான், பெஸ்ட்டாக வந்து சர்ஜரி பண்ணி அவளை எப்படியோ ஃபைனலாக நல்லபடியாகவுமே ஆக்கிடுறான். அவங்க வாக் பண்ணிட்டு இருக்கும்போது அவளோட இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறான். நான் உன்னை தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், உன்னை போய் நான் விடுவேனா, ப்ளீஸ் எனக்கு ஒரே சான்ஸ் கொடு, நான் உன்னை எப்போயும் நல்லா பார்த்துக்கிறேன்னு ட்ராமா பண்ணதும் மரியாதை இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அப்போ அங்கே அந்த ஜியா வேற வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே புள்ளி பண்ணிட்டு நீ வந்துட்டு நல்லா நடக்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கு வந்துட்டு இவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா, உன் காலை இல்லாமல் பண்ணுறேன்னு சொல்லும்போது அங்கே நர்ஸ் வந்துடுறாங்க. எதுக்கு இப்படி தேவையில்லாமல் இங்கே ஹாஸ்பிட்டலில் ப்ராப்ளம் பண்ணுறீங்கன்னு சொன்னதுமே கோவப்பட்டு அவங்கள வேற அடிச்சிடுறா. உன் கால் நல்லா ஆயிடுச்சுன்னா நீ எதிர்த்து எல்லாரையுமே பேசுவியா, இப்போ பாரு என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துகிட்டு குத்த போகும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். அவன் மேலே ஒரு அடி பட்டுச்சுனாலுமே உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் நான் யார் தெரியுமா, கோ ஃபேமிலியோட பொண்ணு, ஏன்டிவா நீ பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே குத்த போகும்போது ஹீரோ வந்து பிடிச்சி அவன் கையில் அடிபட்டுது. நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே பயந்து போயிடுறா. அங்கே வந்து கையில் கட்டு போட்டு விடணும் அப்படின்றத சொல்லும்போது அதெல்லாம் இருக்கட்டும், வந்து இவளை பிடிச்சி இழுத்துட்டு போகணும், நீ இப்போ சொல்லு உனக்கு வந்துட்டு என்ன மாதிரி இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குன்னு கேட்டதோ இவங்களை நான் ஜெயிலில் பிடிச்சி போட்டுறேன் அப்படின்றத அவள் சொல்கிறான். இதெல்லாம் ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் தான், இது இவங்களுக்கு பத்தாது, இவன் காலை உடைக்கணும்னு சொன்னால இவங்க 2 பேர் காலையும் நான் உடச்சி விட்றேன்னு சொல்லிட்டு ஆளுங்களை கூப்பிடும்போது அங்கே கூ வந்துடுறாரு. அவர் வந்துட்டு ப்ளீஸ் என் பொண்ணை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி சாரி கேட்டதுமே அப்பா நீங்கள் என்ன மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த ஆளை நீங்கள் ஒரு வழி பண்ணலைன்னா நான் இன்றைக்கி உங்கள் கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஓவராக பேசுனதும் அவர் ஒரு கிக் வச்சாரு. உன்னால் நான் தெருவுக்கு வர வேண்டியதாக இருக்குமா, வாய முடித்தோல் அப்படின்றது சராரு. மிஸ்டர் ரூ என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லும்போது அங்கே எல்லாருக்குமே ரொம்ப பயமாயிருது. நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துட்டு அவங்கள மன்னிச்சு ஆனால் வந்துட்டு ஜெயிலுக்கு அனுப்பி விட்றான். அதுக்கப்புறம் அங்கே நான் ஒரு டாக்டர் வந்து உங்கள் சிஸ்டர் தாம்மா உங்கள் அம்மா இறந்து போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்தாங்க பார்க்குறதுக்கு, அதுக்கப்புறம் தான் உன்னோட அம்மாவுக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜை போய் அங்கே செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அவள் தான் வந்துட்டு போயிருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கண்டிப்பாக அப்படின்னா இவ தான் என்னோட அம்மாவை ஏதோ பண்ணியிருப்பா அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. நம்ம ஹீரோ இந்த எவிடன்ஸ் மட்டும் நம்மளுக்கு பத்தாது, இனிமேல் நிறைய எவிடன்ஸ் தேவைப்படும், அப்படின்னா தான் அவளை ஜெயிலுக்கு அனுப்ப முடியும் அப்படின்றத சொல்லிட்டு அவகிட்ட அங்கே வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கான். ஹீரோயினோட அந்த ஸ்டெப் சிஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பர்த்டே போல் அங்கே ரொம்ப ஹாப்பியாக அங்கே பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த பர்த்டேக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒரு ரெக்கார்டரை கொடுத்து நீ வந்து அவர்கிட்ட பேச்சு கொடுத்து எப்படியாச்சும் வந்து எல்லாத்தையுமே வாங்கிடு, அதுக்கப்புறம் உனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா என்னோட பேரை சொல்லி நீ சத்தமாக கூப்பிட்டேன்னா நான் வந்துடுவேன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அங்கே போயிட்டு நான் வந்து உன்கிட்ட பேசணும் அப்படின்றத சொன்னதும் ஃபஸ்ட்டு நீ எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாகணும்ல, அப்படின்னா தானே நீ சொல்கிறத நான் கேட்க முடியும், உன்னோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுன்னு சொன்னதுமே அதே மாதிரியே பண்ணுறா. கேட்கலாம் எடுத்து அவளோட ஃபேஸ்
ஃபேஸில் அப்பி விட்டதுமே, சரி இப்போ என்ன உனக்கு வந்துட்டு ஹாப்பி ஆயிருச்சா வான்னு சொன்னதும், இல்ல அப்படின்றத சொன்னதுமே, பாட்டில் எடுத்து அவள் தலையில் உடச்சிக்கிறா. இப்போ என்ன ஹாப்பியான்னு சொன்னதும், சரி சரி நிப்பாட்டு நான் வரேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனதுமே, இப்போ என்ன நீ பேசணும் அப்படின்றத சட்டு கேட்டதும், நீ தானே உன்னோட அப்பா சொல்லி என்னோட அம்மாவை நீ கொலை பண்ண அப்படின்றத சொன்னதும், என்ன வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, நான்லாம் உன்னை அப்படி பண்ண கிடையாதுன்னு சொன்னதும், நீ எப்பயுமே ஒரு மிஸ்ட்ரஸோட பொண்ணாக தான் இருப்ப, நீ வந்துட்டு மிஸ்ட்ரஸாகவும் தானே இருக்க ஆசைப்பட்டுட்ருக்க, நீ என்னோட ஹஸ்பண்டை வந்துட்டு பறித்து உன் கூட சேர்த்து இருக்கலான்னு பார்த்தேன், ஆனால் வந்துட்டு நடக்காமல் போயிடுச்சுலன்னு சொன்னதுமே அவர் ரொம்ப டென்ஷனாகி போயிடுறா. உன்னோட கால் எப்படி சரியாயிருச்சு அப்படின்றத கேட்டதும், ஏன் கால் சரியான வச்சு உனக்கு வந்துட்டு கவலையாக இருக்கா, உன் பிளான் எல்லாமே சொதப்பி போயிருச்சா அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு நீ என்ன சொன்ன, என்னோட அம்மா மிஸ்ட்ரஸா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, என்னோட அம்மா வந்துட்டு ரொம்ப நல்லவங்க, அதனால தான் என்னோட அப்பா மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு, உன்னோட அம்மா தான் மோசமானவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கழுத்து பிடிச்சிட்டு சண்டை போடுறா. இன்னொரு விஷயம் சொல்லவா, நான் தான் என் கையால் உன்னோட அம்மாவை கொலை பண்ணேன், நீயுமே வந்துட்டு ஒரு மிஸ்ட்ரஸாகவே தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசினதுமே ஹீரோயினுக்கு அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிடுது. இதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி தள்ளி கொலை பண்ண போயிடுறா. இதான் உனக்கு டிசர்வ்னு சொல்லி அப்போ நம்ம ஹீரோ நீ அப்படிலாம் சொல்லிடாதன்னு சொல்லிட்டு அங்கே சவுண்டை கொடுத்துட்டு வேகமாக வந்துடுறான். உடனே இவன் வந்து ட்ராமா பண்ணுறா, பார்த்தீங்களா அவள் என்னை கொலை பண்ண பார்க்குறான்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோ இவ்வளோ கண்டுக்காமல் அவளை போய் ஹக் பண்ணிட்டு அங்கே சமாதானப்படுத்துகிறான். இதுக்கப்புறம் நான் அது எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அவள் என்ன நடந்துட்டுருக்கு, நீங்கள் அப்போ எல்லாரும் சேர்ந்து என்னை என்ன வந்து பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதும், என்ன பண்ணுறோமா, இந்த பார் ரெக்கார்டர், நீ பண்ண வந்துட்டு எல்லா ஃப்ராடு வேலைக்குமே இதில் எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கார்ட்ஸை வச்சு அவளை ஜெயிலில் போட சொல்லிடுறாங்க. அப்போ அவளோட ஃபோன் வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட இருக்குது. அவங்க அப்பா உடனே கால் பண்ணி, நீ உடனே இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வாமா, உனக்கு பர்த்டே கிஃப்ட்டாக அப்பா வந்து பெரிய விஷயம் உனக்கு கொடுக்க போகிறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே இன்னைக்கு உனக்கு பெரிய விஷயமா நான் கொடுக்குறேன்டான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃப் வந்து இறந்து போயிட்டா, எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே என்கிட்ட தான் இருக்குது, ஸோ வந்துட்டு எல்லோரும் என் பேச்சை தான் கேட்டு நடக்கணும், நான் தான் இதில் பெரிய ஷேர் ஹோல்டர்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் அப்போ உள்ளே என்ட்ரு ஆயிடுறா. என்னால் எப்படி உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் கொடுக்க முடியும், ஒத்துக்க முடியும், ஏன்னா வந்துட்டு என்னோட அம்மா எனக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து ஹையர் ஆக்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, அதுக்கான அக்ரிமெண்ட்டையுமே கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்றத சொன்னதும், நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, உன்னோட பேச்செல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க, அதுக்கு மேலே இந்த அக்ரிமெண்ட் இப்போ எதுக்கு நீ தூக்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும், ஏன்னா வந்துட்டு நீங்கள் என்ன அந்த லெவலுக்கு கட்டாயப்படுத்தி கொண்டு வந்துட்டீங்க, அதனால தான் பண்ண வேண்டியதாகிருச்சு, என்னோட அம்மாவோட ப்ராப்பர்ட்டிஸ் எனக்கு மட்டும் தான் சொந்தம், அதுக்கப்புறம் இப்போ உங்கள் பொண்ணை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களே, அவள் வந்துட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவள் பண்ண ஃப்ராடு வேலைக்கு அவள் வந்து இப்போ ஜெயிலில் இருக்கா, என்னோட அம்மாவை கொலை பண்ணா நான் சும்மா விடுவேனான்னு சொல்லும்போது அந்த ஆள் வந்து ரொம்ப பயந்து போயிட்டு வேகமாக கால் பண்ணா. ஹீரோயின்ட்ட தான் ஃபோன் இருக்குது. உடனே அந்த லேடி நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண வந்ததும் ஹீரோ கோவப்பட்டு அங்கே பிடிச்சி தள்ளி விட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வேற கோவப்பட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. என்ன தைரியம் தான் இந்த மாதிரி வேலை பண்ணியிருப்பேன், என்னோட அம்மாவை பண்ணதுக்கு உனக்கு இந்த பனிஷ்மெண்ட்டு, நீ இதுக்கப்புறம் ஜெயிலில் தான் 2 பேர் இருக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே அங்கே வந்து பனிஷ்மெண்ட்டை வாங்கி கொடுத்துடுறாங்க. ஹீரோயின் அவங்க பாட்டியை போய் மீட் பண்ணிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே அவங்க ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினுமே ரொம்ப லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நடந்ததுக்கு அங்கே சாரி கேட்டுக்கிறாங்க. ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவ்வளோவே அப்படியே பார்த்துட்டே இருக்கான். எதுக்காக அப்படியே என்னை பார்த்துட்டே இருக்க, நீ என்ன வந்துட்டு போய் தூங்கலையான்னு சொன்னதும், எனக்கு தூக்கமே வரலப்பா, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், சரி ஓகே கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்றத சொன்னதுமே சரின்னு சொல்லிட்டு அவனுமே அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே அவன் தூங்க ஆரம்பிச்சதும், ஆல்ரெடி நான் ஒர்க்கை முடிச்சிட்டேன்னு சொன்னதுமே அப்போ நம்ம வேலையை பார்ப்போமான்னு சொல்லிட்டு அங்கே ஹாப்பியாகிட்டு அவளங்க உள்ளே தூக்கிட்டு போயிட்டுருக்கான். நெக்ஸ்ட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்காக அவங்க அம்மா நிறைய வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ட்ரெஸ்ஸாக வாங்கிட்டு வந்து தள்ளினதுமே என்ன வந்து பண்ணிட்டுருக்கீங்க, ஆல்ரெடி நீங்கள் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸவே நான் இன்னும் போடாமல் வச்சுருக்கேன்னு சொன்னதும், அது ஆல்ரெடி பழசாக போயிடுச்சுல, இது உனக்காக நான் புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுமே நம்ம ஹீரோயினை ரொம்ப ஹாப்பியாக அவங்க வந்துட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே ஃபைனலாக அவங்க அம்மாவோட அந்த சமாதிக்கு போய் அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். எதை பற்றியும் இதுக்கப்புறம் நீ கவலைப்படாத, கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை நல்லா பார்த்துக்குருவேன்னு சொல்கிறான். அவங்க அம்மாட்டையுமே ப்ராமிஸ் பண்ணுறான், உங்கள் பொண்ணை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க, நான் அவங்கள வந்துட்டு நல்லபடியாக பார்த்துக்குருவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்பிடுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கை.